கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் அருள் செய்யும்படியாகவும் அவர் விரும்புகிறார். 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். நம்முடைய ஆவிக்குரிய வாஞ்சைகள், நம்முடைய சரீர பிரகாரமான வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நமக்கு தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மனதுள்ளவராய், தயவுள்ளவராய், கிருபையுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒரு காரியத்தை மிகவும் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதாகவே இருக்கிறது என்பதை நாம் வேதத்தை வாசிக்கும் போது விளங்கிக் கொள்ளலாம். இங்கே நாம் வாசிக்கும்போது அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். கொஞ்சம் வால்யூம் குறைச்சிருங்களேன். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். ஆனால் அப்படி அவர் அருள் செய்ய வேண்டுமே, ஆனால் அல்லாவிட்டால் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமேயானால் கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனையை நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரால் கிருபையாக விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் அணியாக புறப்பட்டு வெளியே வந்தவர்கள் பிரயாணம் பண்ணி செங்கடலின் ஓரத்தில் இப்பொழுது அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரிகிறதில்லை. இந்த செங்கடலை திரளான லட்சக்கணக்கான ஜனக்கூட்டம் எப்படி கடந்து செல்ல முடியும்? அதற்கு வேண்டியதான படகுகள், கப்பல்கள், இது போன்ற வசதிகள் இருந்தால்தான் அதை கடந்து செல்ல முடியும். ஆகையால் திகைத்தவர்களாய், அந்த இடத்தில் கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு காத்திருக்கிறவர்களாய் அங்கே பாளையம் இறங்கியிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். திடீரென்று அவர்கள் பின்னிட்டு நோக்கி பார்க்கும்போது இதோ அவர்கள் ஒரு காரியத்தை காண்கிறார்கள். பார்வோன் தன்னுடைய சகல சேனைகளோடு கூட அவன் இப்பொழுது புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். திரும்பவும் இஸ்ரவேலரை சிறைப்பிடித்து தங்களுக்கு அடிமையாக அவர்கள் ஊழியம் செய்யும்படி, அல்லாவிட்டால் வேலை செய்யும்படியாய், அவரை கொண்டு போகும்படியாய் அவன் இதோ வந்திருக்கிறான். திரளான தன்னுடைய யுத்த வீரர்கள், தன்னுடைய குதிரைகள், ரதங்கள் எல்லாவற்றையும் கொண்டு அவன் இப்பொழுது இஸ்ரவேலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். இப்படியாக பார்வோன் வந்து கொண்டிருக்கிறதை இஸ்ரவேலர் கண்டபோது அவர் இருதயத்திலே திகில் உண்டாயிற்று, பயம் உண்டாயிற்று. ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வாசிங்க, யாத்ராம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதே சமயத்தில் 11-12 வசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறதை நாம் வாசிக்கலாம். ஒரு பக்கம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆனால் மற்றொரு பக்கத்தில் அவர்கள் மோசேயை பார்த்து முறுமுறுத்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். வாசிங்க 11.
அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திலே அவர்களுக்கு அடிமைகளாகி இருந்து வேலை செய்வது எங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பக்கத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள். மற்றொரு பக்கத்தில் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நாங்கள் எகிப்திலே அங்கேயே அப்படி இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும், எங்களை கொன்று போடும்படியாக அல்லவா எங்களை நீங்கள் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறீர்கள், நாங்கள் அவர்களுக்கு அடிமையாக அங்கே இருந்து நாங்கள் வேலை செய்திருந்தால் எங்களுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்று முறுமுறுக்கிறதை, தேவ சித்தத்துக்கு மாறாக அவர்கள் முறுமுறுக்கிறதை நாம் இங்கே காண்கிறோம். ஆனால் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், கர்த்தர் அவர்கள் மேல் கோபப்படுகிறதில்லை. ஒரு பக்கம் ஜெபிக்கிறாங்க, மற்றொரு பக்கம் முறுமுறுக்கிறாங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அந்த அடிமைத்தனத்துக்கு திரும்ப போய் எப்படியாவது ஜீவித்தால் போதும் என்கிற ஒரு எண்ணத்துக்கு இடம் கொடுத்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் மேல் கோபப்படுகிறதில்லை. மாறாக கர்த்தர் அவர்களுக்காக அற்புதத்தை செய்யும்படியாய் கீழே இறங்கி வருகிறதை நாம் காண்கிறோம். கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார். கர்த்தர் அவர்களுக்கு எப்படியாக அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்? 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்கிற வார்த்தையை சொல்லி மோசேயின் மூலமாக கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்துகிறதை நாம் காணலாம். அதேபோல கர்த்தர் கீழ்காற்றை வரப்பண்ணி அந்த செங்கடலை இரண்டாய் பிளக்கிறது மாத்திரமல்ல, அதனுடைய தரையையும் கூட ஆண்டவர் அந்த கீழ்காற்றினால் உலரப் பண்ணி உலர்ந்த தரையின் வழியாய் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் மறுகரைக்கு கொண்டு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்கள் ஒரு பக்கம் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள், மற்றொரு பக்கத்தில் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக தேவனுக்கு விரோதமாகவும் தேவன் தங்களுக்கு தந்திருக்கிற நடத்திப்புகாருக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் மேல் கோபப்படுகிறதில்லை. மாறாக மோசேயின் மூலமாய் அவர்களை ஆறுதல் படுத்தி பேசுகிறார். நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தத்தை நீங்கள் ஒன்றும் செய்ய போறதில்லை. யுத்தம் செய்து நீங்கள் உங்களுடைய பகுதியில் கொஞ்சம் பேர் செத்து போயில்லை என்று அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அந்த திரளான அந்த பார்வோனுடைய யுத்த வீரர்களுக்கு எதிராக நீங்கள் யுத்தம் செய்ய போகிறதில்லை. பயப்படாதீங்க, கர்த்தர் தான் இந்த யுத்தத்தை செய்ய போகிறார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் சும்மா அமைதியாக இருக்க போகிறீர்கள் என்று மோசேயின் மூலமாய் கர்த்தர் அவளை ஆறுதல் படுத்தின மாத்திரமல்ல, செங்கடலை இரண்டாய் பிளந்து அந்த தரையும் கூட உலர பண்ணி தன்னுடைய ஜனம் அந்த சேரான பாதின் வழியாக நடந்து போய் கஷ்டப்படக்கூடாது என்கிற ஒரு கருத்துள்ளவராய் தரையை உலர பண்ணி அவர்களையும் அவருடைய மிருக ஜீவன்கள் அவருடைய வண்டிகள் எல்லாம் மறுகரைக்கு கடந்து போகும்படியாய் கர்த்தர் செய்கிறார். அது ஒரு பெரிய அற்புதம். எந்த ஜலம் அவர்களுக்கு தடையாக நின்று கொண்டிருந்ததோ அந்த ஜலத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜலம் அந்த ஜனங்களுக்கு இரண்டு பக்கம் ஒரு மதிலை போல பாதுகாப்பாக நின்றதாக எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஜலம் அவர்களுக்கு தடையாக காணப்பட்டு கொண்டிருந்ததோ அதே ஜனத்தை கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு மதிலாக அவருடைய இரண்டு பக்கங்களிலும் கர்த்தர் நிறுத்துகிறவராக காணப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, அவளை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர் யாவரும், அந்த யுத்த வீரர்கள் யாவரும், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பி போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் யாவரையும் அந்த ஜலமானது மூடி போட்டது. அவர்கள் எல்லாரும் செத்து போனார்கள். செத்து அவருடைய பிரேதங்கள் கரைகளில் வந்து ஒதுங்கினதை இஸ்ரவேல் புத்திரர் கண்டார்கள். அவர்கள் மோசேயோடு கூட சேர்ந்து அடுத்த அதிகாரத்திலே கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறதை நாம் காண்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை நீங்க ஆரம்ப விசுவாசியாக இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை பற்றி புதிதாக அறிந்த நபராக நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் முறுமுறுக்கிறவராக இருக்கலாம், ஒரு பக்கம் ஜெபிக்கிறவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஆரம்ப ஸ்தானத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமுள்ளவராய் தயவுள்ளவராய்
நீங்கள் அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிற காரியங்கள், உங்களுடைய விசுவாச குறைவுகள் மற்றும் உங்களுடைய ஜீவித்தில் உள்ள தவறுகளை கூட காணாதவரை போல இருந்து எப்படியாவது உங்களை ஒரு விசுவாசத்தின் ஆழத்துக்குள்ளாக உங்களை கொண்டு வரும்படியாய், தம்மை ஒன்று கூட நீங்கள் பற்றி பிடிக்கும்படியாக, அவர் மேல் அன்பு வைக்கும்படியாக, அவரை நேசிக்கும்படியாக கர்த்தர் இதோ இஸ்ரவேலரை அவர் நடத்தினது போல முறுமுறுக்கிறவர்கள், ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக எதிர்த்து மோசையோடு கூட பேசுகிறவர்கள், ஆனாலும் ஒரு பக்கத்திலே ஆண்டவரை நோக்கி முறையிட்டு ஜெபிக்கிறவர்கள், கர்த்தர் அவர்களுக்காக அந்த செங்கடலியர் இரண்டாக பிளந்தார். அதே போல கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்க கூடும். உங்களுடைய ஆரம்ப நாட்களில் எவ்வளவோ குறைகள் குற்றங்கள் இருந்தது, ஆனாலும் கர்த்தருடைய அன்பை விளங்கிக் கொள்ளும்படியாய், நீ அவரை விட்டு அகன்று போயிருந்தாலும் கூட உன்னை நேசித்து உன்னை பின்தொடர்ந்து வருகிற அந்த பரம தகப்பன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் உனக்கு இரக்கம் பாராட்டி உனக்கு பலவிதமான நன்மைகளை ஆண்டவர் செய்ததுண்டு. ஏனென்றால் நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு குழந்தையாக காணப்பட்டு கொண்டிருந்தாய். ஆனால் இன்றைக்கும் அதே போல ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவஜனம் காணப்படுகிறது. மிக மிக துக்கமான ஒரு காரியம். கர்த்தருடைய மனதின் திட்டவட்டமாய் நானும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது செங்கடலை கடந்து வந்து விட்டார்கள். வந்து சீனாய் வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறார்கள். அங்கே சீனாய் மலையின் அந்த அடிவார தண்டையிலே அவர்கள் வந்து பாளையம் இறங்கினதாக நாம் யாத்திராகமத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது மோசே மலையின் உச்சிக்கு ஏறி போகிறான். ஏறிப்போன மோசையோடு கூட கர்த்தர் சில காரியங்களை சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ போய் ஜனத்துக்கு இந்த காரியங்களை சொல்லிவிட்டு நீ திரும்ப வா என்று கர்த்தர் சொல்லுகிறதை நான் வேதத்திலே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களே ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாக இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இது என்று கர்த்தர் சொன்னார். இதுவரை கர்த்தர் அவர்களுக்கு நியமங்கள், பிரமாணங்கள், கற்பனைகள் இவைகளை ஒன்றும் ஆண்டவர் தந்ததில்லை. அவர்கள் சீனாய் மலைக்கு அவர் அடுத்து கடந்து வந்த பிற்பாடுதான் கர்த்தர் மோசையின் மூலமாய் அவர்களுக்கு கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அதற்கு முன்பாக அவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? மோசையிடத்தில் நீ போய் முதலாவது ஜனத்திடம் போய் சொல்லிட்டு வந்துரு. நீ இப்போ சீனாய் மலையின் உச்சிக்கு நீ ஏறி வந்திருக்கிறாய், ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? நீ ஜனத்திடத்தில் போய் சொல்ல வேண்டும். இதுபோல அவர்கள் என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வார்களே ஆனால் சகல ஜனங்களை பார்க்கிலும் அவர்களை எனக்கு சொந்த ஜனமாயிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாக இருப்பார்கள் என்பதை நீ அவர்களுக்கு சொல் என்று சொல்லி கர்த்தர் மோசேயிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். மோசே என்ன செய்கிறான்? தொடர்ந்து வாசிங்க. மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். பாருங்க, இனிமேதான் கர்த்தர் எல்லாமே கொடுக்க போறாரு. ஆனா அதுக்கு முன்னாலேயே ஜனத்தோடு கூட மோசே போய் நான் உங்களுக்கு கற்பிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உள்ளபடி நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள், எனக்கு ஆசாரிய ராஜ்யமாய் இருப்பீர்கள், எனக்கு பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லி மோசேயிடத்தில் இந்த காரியத்தை போய் ஜனத்தில் சொல்லிவிட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். அவனதை ஜனத்தின் மூப்பர்களை அனுப்பி அவரிடத்தில் சொல்லி அவர்கள் மூலமாய் எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை தெரிவித்தான். ஜனங்களும் கூட இப்பொழுது மோசேயை அடுத்து வந்து அவர்களும் கூட எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவர்கள் எல்லாவற்றையும் செய்வோம் என்று பிரதித்துரமாக சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் போய் சொன்னான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அதோ அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சொன்னது போல
நாமும் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். அவர் சொன்ன வார்த்தைகள் அதை உள்ளபடி கேட்க வேண்டும். தேவனுடைய வசனங்கள் நம்முடைய இஷ்டத்தின்படி அதை வியாக்கியானம் பண்ணிக் கொள்கிறது அல்ல. கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு என்ன காரியத்தை நமக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறாரோ அதை உள்ளபடி அறிந்து விளங்கி கொண்டு அதை கை கொள்ளும்படியாய் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போதுதான் கர்த்தருடைய சொந்த ஜனமாக நாம் இருப்போம். அதென்ன சொந்த ஜனமாக நாம் இருப்போம்? தகப்பன் தாயாக இருக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் சொந்த பிள்ளைகள். அப்போ அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எவ்வளவு கருத்தாய் நீங்கள் அதை செய்கிறீர்கள், அதற்காக நீங்கள் உங்களை எவ்வளவாய் தியாகம் பண்ணுகிறீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய சொந்த பிள்ளைகள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், சொந்த ஜனங்கள் என்று சொன்னால் அவருடைய கஷ்ட நஷ்டங்கள் எவ்வளவாய் போய் நீங்கள் ஆதங்கத்தோடு கூட அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய சொந்த ஜனமாய் எப்பொழுது இருப்பாய்? என்னுடைய மகனாக மகளாக என்னுடைய சொந்த ஜனமாக நீ எப்பொழுது இருப்பாய்? நீ என்னுடைய வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு நீ அதை கை கொள்ளும்படியாக உன்னை ஒப்புக் கொடுக்கும் போதுதான் நீ என்னுடைய சொந்த ஜனமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால் தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்படி கர்த்தருக்குள்ளாக கடந்து வந்து சீனாய் மலை வரை வந்துவிட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் போதுதான் கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்கிறதை நாம் காண முடியும். ஆனால் ஆரம்பமாய் வந்திருக்கும் போது அப்படி அல்ல. நீ ஒரு பக்கம் முறுமுறுத்து கொண்டிருந்தாய், ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக பேசி கொண்டிருந்தாய், ஒரு பக்கம் நீ ஜெபித்து கொண்டிருந்தாய். இருந்தாலும் கர்த்தர் கண்டும் காணாதது போல காணப்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய அன்பை நீ விளங்கிக் கொள்ளும்படியாக, இன்னும் நீ சிறு குழந்தையாக இருக்கிறபடியால் அவரை அறிகிற அறிவில் நீ வளரும்படியாக உன்னை ஆதங்கத்தோடு கூட ஆரம்ப நாட்களில் கர்த்தர் உன்னை வழி நடத்தி கொண்டு போயிருந்தது உண்டு. அதே நிமித்த கர்த்தர் உனக்காக செங்கடலை இரண்டாய் பிளந்தது உண்டு. அதை உலர்ந்த தரையின் வழியாய் கர்த்தர் உன்னை நடக்க பண்ணினது உண்டு. ஆனால் இப்பொழுது நீ யோர்தானை கடக்க வேண்டும் என்று சொன்னால், செங்கடலோடு கூட ஒப்பிடும்போது யோர்தான் எவ்வளவுதான் ஜலம் பிரவாகித்து புரண்டு வந்தாலும் கூட அது ஒரு பெரிய காரியம் அல்ல. செங்கடலையே ஆண்டவர் பிளந்தார், அந்த உலர்ந்த தரையின் வழியாய் நடக்க பண்ணினார். ஆனால் ஜனம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து வந்த பிற்பாடு, சீனாய் மலை அண்டைக்கு கடந்து வந்த பிற்பாடு, கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, இப்பொழுது கர்த்தர் அவரோடு கூட எப்படி இடைபடுகிறார் என்று சொல்லி நீங்கள் பாருங்க. அந்த இதோ யோர்தான் அந்த கோடை காலத்திலே அது கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த அறுவடை காலத்திலே, அந்த சந்தர்ப்பத்திலே யோர்தானை கடக்கிறது மிகவும் கடினமான ஒரு காரியம். யோர்தானின் தண்ணீர் மிக மேடான இடத்திலிருந்து பள்ளமான இடத்தை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறபடினால் அது மிக வேகமாக புரண்டு ஓடக்கூடிய நதியாக இருக்கிறது. அது அகலம் அதிகம் அல்ல, ஆனால் அது ஆழமாக இருக்குமாம். ஆகிய அந்த நாட்களில் அதை கடந்து போவது என்று சொல்கிறது எளிதான ஒரு காரியம் அல்ல. ஆனால் அகலம் குறுகளாகத்தான் இருக்குமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த யோர்தானை கடக்க வேண்டுமானால் கர்த்தர் இப்பொழுது யோசுவாவின் மூலமாக பல காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த யோர்தான் அதனுடைய ஒரு பகுதி மேலிருந்து வருகிற தண்ணீர் ஒரே குவியலாக குவிந்து ஆதாம் ஊர் வரை நிற்க வேண்டுமையானால், மற்ற பிரிந்திருக்கிற நீர் அப்படியே ஓடி உப்பு கடலில் போய் அது கலக்க வேண்டுமையானால், அதன் நடுவே ஒரு வழி, ஒரு வெட்டாந்தரை உண்டாக வேண்டுமையானால், கர்த்தர் இங்கே என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பெட்டி வேணும். அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் வேணும். அது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டி அதை சுமக்கிற ஆசாரியர்களுக்கு பின்னாக ஜனங்கள் போக வேண்டும். அதுவும் போகும்போது 2000 முழம் இடைவெளி விட்டுத்தான் போக வேண்டும். மூன்றாவதாக அந்த ஜனங்களும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். 4 காரியங்கள். செங்கடலை கடக்கும்போது இப்படிப்பட்ட காரியமே இல்லை. சும்மா எல்லா யுத்தத்தையும் கர்த்தர் பண்ணிடுவார். செங்கடலை பிளக்கிறது மாத்திரமல்ல, எல்லா ஏத்திரையும் கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து போட்டு விடுவார். சிலர் சொல்லுவாங்க, ஆரம்ப நாட்கள் 2 வார்த்தை ஜெபிச்சா போதும், உடனே எனக்கு அது சம்பவித்தது, இந்த அற்புதத்தை கண்டேன், கர்த்தர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. வாட்ஸ் தி ரீசன்? காரணம் என்ன? இப்பொழுது கர்த்தர் தம்முடைய வசனத்தை உனக்கு தந்திருக்கிறார். இப்பொழுது ஆவிக்குரிய ஜீவித்து நீ வளர்ந்திருக்கிறாய். அதற்கேற்ற பிரகாரம்
தேவனுடைய வசனத்தை நீ கைக்கொண்டு கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் உனக்கு அடையாளங்கள் அற்புதங்களை கர்த்தர் நடப்பிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க யோசுவாவுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பாருங்க, நாளைக்கு கர்த்தர் உங்களுடைய நடுவில் அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் இந்த யோர்தானை பிளந்து அதன் மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீரை ஆதாம் ஊர் வரை நிறுத்தி வைக்க வேண்டுமானால், குவியலாக நிறுத்தி வைக்க வேண்டுமானால், மறுபகுதி தண்ணீர் அது பிரிந்து அப்படி உப்பு கடலுக்கு அது போய் சேர்ந்து விட வேண்டுமானால், இடையிலே ஒரு தரைவெளி, அதன் வழியாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டுமானால், கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்ய வேண்டுமே ஆனால் உடன்படிக்கை பெட்டி அவசியம். அதை சுமக்கிற ஆசாரியர்கள் அவசியம். அதற்கு பின்னாக நடக்கிற ஜனங்கள் 2000 முழம் இடைவெளி விட்டு நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜனங்களும் தங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் இருந்தால்தான் அந்த யோர்தான் நதி அது 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 பிரிந்து வழி கொடுக்கும். அந்த உலர்ந்த தரையின் வழியாய் செங்கடலில் நடந்தது போல இவர்கள் நடக்க முடியும். 17ஆம் வசனம் வாசிங்க. 16, 17. சகல மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானை நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். தண்ணீரற்ற உலர்ந்த தரையின் வழியாய் நடந்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆகையினால்தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன் என்று சொல்லுகிற தேவனுடைய ஜனங்கள், நீங்கள் தேவனுடைய வசனத்தை உன்னிப்பாக கவனியுங்க. அந்த தேவனுடைய வசனம் சொல்லப்படுகிற நிபந்தனைகள் இவைகளை உன்னிப்பாக கவனியுங்க. அதன்படி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. அப்படினால தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தர முடியும். கர்த்தர் ஒரு விடுதலையை தர முடியும். சாபங்கள் நீக்கப்பட முடியும். சத்துருடைய வல்லமைகள் சிதறடிக்கப்பட முடியும். ஒருவேளை நீங்கள் புதியதாக வந்த நபராக இருக்கலாம், இன்னும் கர்த்தருக்கு ஒரு குழந்தையாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய பலவீனங்களை நோக்கி பார்க்காதபடி, உங்களுடைய குறைகள் குற்றங்களை நோக்கி பார்க்காதபடி, அப்படியே விசுவாசித்து நீங்கள் வந்திருக்கிறபடினால் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய, அற்புதத்தை செய்ய அவர் தயவுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் திரும்பவும் கூட நாம் இந்த 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, இதுதான் நிபந்தனை. அப்படி இருந்தால் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எது உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் சந்திக்க அவர் தயவுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் சத்தியம். ஆகையால் கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 1-2 காரியங்களை மாத்திரம் நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். முதலாவதாக, கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கவும் அவர் நம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கவும், இப்படியாக கர்த்தரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டவர்களாய் காணப்படும்படியாக அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிற ஒரு ஜீவியம் நமக்கு மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது அங்கே தாவீது ராஜாவை குறித்து கர்த்தர் அருமையாக சாட்சி கொடுக்கிறதை நாம் காண்கிறோம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீதை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சி, தாவீது என் இருதயத்துக்கு அவன் ஏற்றவனாக நான் காண்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு சித்தமான எல்லா காரியங்களையும் அவன் செய்வான் என்று அவனை குறித்த தம்முடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை ஆண்டவர் சாட்சியாக சொல்லுகிறதை நாம் காண்கிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. இப்படி கர்த்தர் தாவீதின் மேல் மனமகிழ்ச்சியாக இருந்தார். மாத்திரமல்ல, தாவீதும் கூட கர்த்தரிடத்தில் மிகவும் மனமகிழ்ச்சியாக அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். அதை குறித்து நாம் 16ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது நாம் அதை கண்டுகொள்ளலாம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். கர்த்தர் தாவீதுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆலோசனை கொடுக்கிறவராய், அவனை வழி நடத்துகிறவராய் இருந்தபடியினால் அவன் கர்த்தரை மிகவும் துதிக்கிறவனாக, நன்றியுள்ள இருதயமுடையவனாக காணப்பட்டு கொண்டிருந்தான். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பார்சத்தில் வைக்கப்பட்டிருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். ஆகையால் என் இருதயம் பூரித்தது. ஆகையால் என் இருதயம் மிகவும் பூரிப்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு எப்பொழுதும் ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவரை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடினால், அவருடைய வலது பக்கத்திலும் அவர் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்படியாக எனக்கு ஒரு நிலவரமான ஒரு ஜீவியத்தை கர்த்தர் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறபடினால் என்னுடைய இருதயம் எல்லாம் பூரித்திருக்கிறது. என்னுடைய ஆண்டவரின் மேல் எனக்கு மிகவும் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. நான் அவரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பேன். என்னுடைய மகிமை கலிகூர்ந்தது என்று அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இப்படியாக கர்த்தரும் தாவீதை குறித்து மன மகிழ்ச்சியாக இருந்தார். தாவீதும் கர்த்தரை குறித்து மன மகிழ்ச்சியாக இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் என்றைக்கு தாவீதினுடைய ஜீவியத்தில் பாவம் உள்ளே பிரவேசித்ததோ, என்றைக்கு பத்சேபாளோடு கூட அவன் பாவம் செய்யும்படியாய், தவறு செய்யும்படியாய் துணிகரமாக தன்னை ஒப்பு கொடுத்தானோ, அன்றையிலிருந்து அவனுடைய ஜீவியத்தில் கர்த்தருக்கு முன்பாக உண்டாயிருந்த அந்த மன மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், இவைகளை இழந்தவனாய் அவன் போய்விட்டதை நாம் சங்கீதத்தை வாசிக்கும் போது நாம் விளங்கிக் கொள்கிறோம். 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது. என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் இவைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதாவது என்னுடைய தலைமயிருடைய எண்ணிக்கையை பார்க்கிலும் அவைகள் அதிகமாக இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. ஆகையால் என் இருதயம் என்னுடைய பாவங்களின் நிமித்தம், என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் உண்டான அந்த சோர்வு, துக்கம், வேதனை இவைகளால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். முன்பு உண்டாயிருந்த அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் இழந்து போய் இருக்கிறேன். இதோ கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்க இப்பொழுது எனக்கு தைரியம் இல்லை. கர்த்தரை விட்டு விலகி நான் இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் அவர்கள் பாவத்துக்கு உட்பட்ட போது அனுதினமும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தரோடு கூட அவர்கள் சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியோடு கூட அவரோடு கூட உலாவிக் கொண்டிருந்தவர்கள். இப்பொழுது அந்த பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்த போது அவரை விட்டு விலகி ஓடி தங்களை விருட்சங்களுக்குள்ளாக ஒளித்து கொண்டதாக நாம் வாசிக்கிறோமே. அதே போல தாவீதுடைய ஜீவியத்தில் பாவம் வந்தபோது எந்த தேவன் அவனுக்கு மன மகிழ்ச்சியாக இருந்தாரோ, எந்த தேவனை குறித்து அவனுடைய இருதயம் பூரித்து இருந்ததோ, எந்த தேவனை குறித்து அவனுடைய மகிமையானது கலிகூர்ந்து இருந்ததோ, இதோ இப்பொழுது பாவம் உள்ளே பிரவேசித்து விட்டாரு. அந்த பாவங்கள் தன்னுடைய தலைமயிரிலும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறதை கண்டபோது இதோ சோர்ந்து போனவனாய் அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரசுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என்னாலே தாங்கக்கூடாத ஒரு பாரமாக மாறிவிட்டது. ஏனென்றால் என்னுடைய அக்கிரமங்கள் என்னுடைய தலைக்கு மேலாக பெருகிக் கொண்டே இருக்கிறது. அவைகளுடைய பாரச்சுமை என்னாலே தாங்கக்கூடாத ஒரு பாரம் ஆயிற்று என்று தாவீது கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். 38ஆம் சங்கீதம், அதே சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என்னுடைய அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என்னுடைய பாவத்தின் நிமித்தம் நான் விசாரப்படுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். பாருங்க, கர்த்தரோடு கூட எவ்வளவு மன மகிழ்ச்சியாய் இருந்தவன், கர்த்தர் அவன் மேல் எவ்வளவு மன மகிழ்ச்சியாய் இருந்தார். எனக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தவராய் இருந்தாரே. இதோ இப்பொழுது பாவம் அவர்கள் இருவருக்கும் நடுவாக உள்ளே பிரவேசித்த போது அந்த பாவங்கள் இதோ தாவீதை சோர்ந்து போக பண்ணிவிட்டது. அந்த பாவத்தினால் உண்டான பாரங்கள் சுமக்கக்கூடாத ஒரு பெரிய ஒரு பாரச்சுமையாக அவனுக்கு மாறி போய்விட்டது.
அது மாத்திரமல்ல, தன்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவன் விசாரப்பட்டு வேதனையோடு கூட நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஜீவியத்தில் உண்டாயிருக்கிற அந்த ரகசிய பாவங்கள் கர்த்தரோடு கூட நீ ஐக்கியப்பட முடியாதபடி அது உன்னை தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ அறியாயோ? நீ ஆண்டவரை சரியாக அறியாத ஒரு சிறு பிள்ளையாக கர்த்தருக்குள் நீ காணப்பட்டு கொண்டிருந்த போது உன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு சின்ன சிறிய வார்த்தைகளுக்கு கூட கர்த்தர் செவி கொடுத்து அவருடைய அன்பை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும், அவருக்குள்ளாக நீ அவருடைய அன்பிலே நீ வளர வேண்டும் என்று நோக்கத்தோடு கூட உன்னை நடத்தின நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாய், அபிஷேகம் பெற்றிருக்கிறாய், தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாக நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய வார்த்தைகள் உன் இருதயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நீ கை கொள்ளும் போது மாத்திரம்தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்குள் சந்தோஷப்பட முடியாதபடி கர்த்தரை விட்டு விலகி நீ அந்நியமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய ஜீவித்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பாவம் என்ன? அந்த ரகசிய பாவம் உன்னை கர்த்தரை விட்டு வேறு பிரித்திருக்கிறதோ? ஒருவேளை மற்றொருக்கு முன்பாக நீ ஒரு மாய்மாலமான ஒரு ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீ உணர்வாயாக. அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாகவே இருக்கிறது. அவருக்கே நானும் நீங்களும் கணக்கொப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற பாவங்கள் ஏசாயாவுடைய புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல உனக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. உன்னுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால் தான் நம்முடைய இருதயத்தின் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அருளி செய்ய வேண்டுமையானால் உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த தேவைகளை கிருபையாய் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரோடு கூட நீ மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் நீயும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேணும், கர்த்தர் உன்னிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேணும். இடையில் அந்த பாவம் காணப்படாதபடி அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜீவியம் நமக்கு உண்டாயிருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்க முடியும். நான் ஒரு சென்டர் பாஸ்டா இருக்கலாம், அது ஒன்று என்னை ரட்சிக்காது. அது சபை குறித்து அது ஒரு ஸ்தானம், அது. ஆனால் அது ஒன்று என்னை ரட்சிக்க போகிறதில்லை. என்னுடைய ஜீவியம் அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜீவியமாய் அது காணப்படும். நாம் ஒன்று பூர்ணப்பட்டவள் அல்ல, ஆனால் பூர்ணத்தை நோக்கி துரிதமாய் விரைந்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய ஜீவியத்தில் குறைகள், குற்றங்கள் கடந்து வந்து விடுகிறது. தாழ்மையான இருதயத்தோடு கூட, உணர்வுள்ள இருதயத்தோடு கூட நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் உணர்ந்தவர்களாய் நான் நம்மை தாழ்த்தும் போது, மெய் மனஸ்தாபத்தோடு கூட நம்முடைய குறைகள் குற்றங்களை அவரிடத்தில் அறிக்கையிடும் போது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையின் நீதிமுள்ளவராக இருக்கிறாரே. ஆகினால் தான் தாவீது என்ன சொல்கிறான்? 51ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பொழுது கேட்க முடியும்? நீர் நொறுக்கின வேண்டிய எலும்புகள் எப்பொழுது திரும்பவும் கழிகூற முடியும்? கர்த்தாவே, நீர் என்னை கழுவியருளும் ஆண்டவரே, அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் நான் வெண்மையாவேனே ஆண்டவரே. அப்பொழுது சந்தோஷம் மகிழ்ச்சியும் நீர் கேட்கும்படியாக செய்வீரே ஆண்டவரே. அப்பொழுது நீ நொறுக்கின வேண்டிய எலும்புகள், இதுவரை வேண்டுதல் பட்டு கொண்டிருந்த நீ நிலவரங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு நான் கழிகூறுகிறவளாய் நான் காணப்படுவேன் ஆண்டவரே. ஆகையால் என்னை கழுவியருளும் ஆண்டவரே என்று சொல்லி நறுங்குண்ட இருதயத்தோடு கூட தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவும் எனக்கு தந்து, ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷத்தை இந்த ஜீவிதத்தில் எப்பொழுது பாவம் வந்ததோ அப்பொழுது நான் இழந்து போனேன் ஆண்டவரே, அதை நான் நஷ்டப்படுத்தி போட்டேன் ஆண்டவரே. நீ உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிக்கும் போது
அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து விடுவீர் ஆண்டவரே. உற்சாகமான ஆவியும் என்னை தாங்கக்கூடியதாக இருக்கும். பாவம் என்ற ஜீவித்தில் வந்தபோது எனக்கு உற்சாகம் இல்லை ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியத்தில் உற்சாகம் இல்லை, நாட்டம் இல்லை. வேதவசனத்தை வாசிக்க உற்சாகம் இல்லை, நாட்டம் இல்லை. வேதத்தை எடுத்தாலே தூக்கம் வருகிறது, ஜெபத்துக்கு வந்தாலே தூக்கம் வருகிறது. ஏனென்றால் ஜீவியத்தில் பாவம் இருக்கிறது. ஆண்டவரே, இரட்சணியத்தின் சந்தோஷம் எனக்கு உண்டாகும்படியாய், உற்சாகமான ஆவியனை தாங்கும்படியாய் ஆண்டவரே நீர் என்னை கழுவி அருளும். ஆண்டவரே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் தான் தாவீது தன்னுடைய சங்கீதங்களில், நீங்கள் 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இது தாவீது சங்கீதம் தான். இதே காரியத்தை தாவீது 53ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலையும் அதை திரும்ப சொல்லுகிறதை நாம் காணலாம். கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பு, நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம், பாவத்தின் சிறையிருப்பு. கர்த்தர் எப்பொழுது ஜனத்தின் அந்த பாவ சிறையிருப்பை தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் திருப்புகிறாரோ, தம்முடைய பாவ மன்னிப்பை தந்து அந்த பாவ சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறாரோ, அப்பொழுதுதான் யாக்கோபாகிய நமக்கு களிப்பும் இஸ்ரவேலராகிய நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இல்லாவிட்டால் உண்டாகாது. கர்த்தரிடத்தில் நாம் மன மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது. கர்த்தர் நம்மிடத்தில் மன மகிழ்ச்சியாய் காணப்பட முடியாது. நாம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்க, சந்தோஷமாய் அவருடைய சமூகத்தை நாடி தேடி ஓட, கர்த்தர் நம்மிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்க, அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் உண்டாகிற அந்த பாவ மன்னிப்பு நமக்கு அவசியம். ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் நிதானித்து பாருங்க. கர்த்தர் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாளைக்கு அல்ல, இன்றைக்கு, இப்பொழுதே கர்த்தர் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல் விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் கர்த்தர் அப்படி செய்ய வேண்டுமையானால் கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிருக்க வேணும். கர்த்தரும் உன்னிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்க வேணும். அந்த பாவம் அதுதான் தேவனும் நம்மையும் வேறு பிரிக்கிறது. தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை அகற்றி போட்டு விடுகிறது. நம்மையும் துக்கத்தினாலும் வேதனையினாலும் பாவ பாரத்தினாலும் அது நம்மை நிரப்பி விடுகிறது. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு விடுகிறது. ஆனால் நம்முடைய குறைகள் குற்றங்களை உணர்ந்து நான் நம்மை தாழ்த்துவோமே, ஆனால் நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு மன்னி, ஆண்டவரே நான் இன்னென்ன பிரகாரம் நான் இப்படி தவறினேன், ஆண்டவரே உடைய சித்தத்துக்கு நான் மாறாக நடந்தேன், ஆண்டவரே இந்தந்த ரகசிய பாவங்கள் என் ஜீவியத்தில் இருக்கிறது, ஆண்டவரே நீர் என்னை மன்னியும், ஆண்டவரே நான் அதற்காக மனஸ்தாபப்படுகிறேன், ஆண்டவரே உடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பாவங்கள் திரும்ப என்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய ஆவியினால் என்னை பலப்படுத்தணுமே, ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் நாம் கருத்தாய் தாழ்மையோடு கூட மெய் மனஸ்தாபத்தோடு கூட நாம் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் அந்த பாவத்தின் சிறையிருப்பை நம்மை விட்டு நீக்குவார். அப்படி யாக்கோபாகிய இஸ்ரவேலாகிய நம்முடைய ஜீவியத்தில் மகிழ்ச்சியும் களிகூறுதல் உண்டாகும். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக இருக்கிறது, நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார், அதாவது அவைகளை உனக்கு தருவார். கர்த்தருடைய வசனம் சத்தியம். கர்த்தருடைய வசனத்தினுடைய நாணமை ஒப்புக் கொடுக்கும் போது தேவனுடைய வல்லமையை நிச்சயமாய் நாம் அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நமக்காக எழும்பி கிரியை செய்வார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தபோது இதோ யோர்தான் நதி பொங்கி பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்த அந்த யோர்தான் நதி ஆதாம் ஊர் வரை அது ஒரு குவியலாக நின்றது. அதையெல்லாம் யோசித்து கற்பனை பண்ணி கூட நம்மாலே பார்க்க முடிகிறது இல்லை. கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்காக வல்லமையான பலத்த பெரிய காரியங்களை அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்யும்படியான நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களை ஒப்பு கொடுத்தது போல நாமும் கூட கர்த்தரிடத்தில் நாம் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய், அவரும் நம்மிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய், நம்முடைய ஜீவிதத்தில் அதற்கு தடையாக காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பாவங்கள், தேவனை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பாவங்கள், கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக போய் நிற்க முடியாதபடி நம்மை தடைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பாவங்கள், அது கழுவி சுத்திகரிக்கும்படியாய்
கர்த்தருடைய சமூகத்தில் நீ உன்னை தாழ்த்த மாட்டாயா? கர்த்தருடைய சமூகத்தினுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று சொல்லி நீ கேட்க மாட்டாயா? அவர் கிருபையுள்ளவராய் இரக்கமுள்ளவராய் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறாரே. அவர் மிகவும் மனதுருக்கமுள்ளவராய் தயவுள்ளவராய் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறாரே. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய், அவர் நம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய், அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் ஒன்று கூட கழுவப்படும்படியாய் நான் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கணும், நாங்களும் இடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவரே, என்றைக்கு இந்த பாவங்கள் எங்களுக்கு மத்தியிலே கடந்து வருகிறதோ ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே அது உண்மை எங்களையும் வேறு பிரித்து விடுகிறதே. ஆண்டவரே, நாங்கள் இடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க முடியாதபடி துக்கத்தோடு வேதனையோடு அலைந்து திரிய வைத்து விடுகிறதே. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய ஜீவியத்தில் காணப்படுகிற பாவங்கள் எவைகளாக இருந்தாலும் கர்த்தர் கிருபையாய் அவைகளை எங்களுக்கு உணர்த்தி தாரும். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் மெய் மனஸ்தாபப்பட உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்த, எங்களுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட உம்முடைய பாதங்களை பற்றி பிடித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யணுமே, கிருபை செய்யணுமே, மன்னிக்கணுமே, மன்னிக்கணுமே, மன்னிக்கணுமே. ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க, நாங்களும் உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் உண்டாகிற அந்த பாவ மன்னிப்பை கர்த்தர் எங்களுக்கு தரணுமே, தரணுமே, தரணுமே. ஆமென். கல்வாரி இரத்தத்தினா என்னை கழுவியே சுத்தம் செய்ய, கல்வாரி இரத்தத்தினா என்னை கழுவியே சுத்தம் செய்ய, கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேன் நான். கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேன் நான். கல்வாரி இரத்தத்தினா என்னை கழுவியே சுத்தம் செய்ய, கல்வாரி இரத்தத்தினா என்னை கழுவியே சுத்தம் செய்ய, கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேன் நான். கரை நீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேன் நான். கல்வாரி இரத்தத்தினா என்னை கழுவியே சுத்தம் செய்ய, கல்வாரி இரத்தத்தினா என்னை கழுவியே சுத்தம் செய்ய, கல்வாரி இரத்தத்தினா என்னை கழுவியே சுத்தம் செய்ய. ஆண்டவரே, சுத்தம் பண்ணுமையா, இரத்தத்தால் எங்களை கழுவும். ஆண்டவரே, பொல்லாப்புகள், வீழ்தல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு மன்னிக்கணுமே. சுத்தம் செய்ய, கல்வாரி இரத்தத்தினா என்னை கழுவியே சுத்தம் செய்ய, கல்வாரி இரத்தத்தினா என்னை கழுவியே சுத்தம் செய்ய, கல்வாரி இரத்தத்தினா என்னை கழுவியே சுத்தம் செய்ய, கல்வாரி இரத்தத்தினால். ஆமென். ஹல்லேலூயா. ரத்தம் யுகமோ ரோதனமனகுடி அத்திரவனகுதகடாய் சோதுவா. ஹல்லேலூயா. ரத்தம், இயேசுவின் ரத்தம், ரத்தம். ஆமென். ஆண்டவரே, கழுவுமையா, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி விடுமையா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் மனமகிழ்ச்சியாய் இருமையா, நாங்கள் உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க உம்முடைய ரத்தத்தால், ரத்தத்தால், ரத்தத்தால் கழுகணுமே, கழுகணுமே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். உதாரணமாக நீங்க சகேவை எடுத்துக்கொள்ளுங்க. சகேவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ஆயக்காரர்களுக்கு தலைவன், அவன் ஒரு ஐசிறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்கிறோம். அவனுக்கு ஆண்டவரை காண வேண்டும் என்று மிகவும் ஆசை. அவன் மிகவும் குள்ளனாக இருந்தபடினால் அந்த திரளான ஜனக்கூட்டத்தின் மத்தியிலிருந்து தான் அவரை சரியாக காண முடியாது என்பதை உணர்ந்தவனாய் அவர் வரப்போகிற அந்த வழியோரத்தில் இருந்த ஒரு அத்திமரத்தில் ஏறி தன்னை மறைத்து கொண்டவனாய், அந்த கிளைகளுக்குள்ளாக தன்னை ஒளித்து கொண்டவனாய் அவன் அங்கே காணப்பட்டு கொண்டிருந்தான். ஆண்டவர் அந்த திரளான ஜனக்கூட்டம் தன்னை பின்தொடர அவர் அந்த வழியாக வந்தபோது, அந்த மரத்தின் கீழாக வந்தபோது அவர் அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். சகேயு எவ்வளவு தூரம் ஆச்சரியப்பட்டு போயிருப்பான். தன்னுடைய பேர் அவருக்கு எப்படி தெரியும்? அவரை எல்லாரும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். அவருடைய சீஷர்கள் அவரை தேவகுமாரன் என்று சொல்லுகிறதாக கூட நாம் கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட அவர் என்னை பேர் சொல்லி அழைக்கிறாரே, என்ற பேர் அவருக்கு எப்படி தெரியும்? அது மாத்திரமல்ல, நான் ஒரு பாவியான மனுஷன், எல்லா ஜனங்களும் என்னை வெறுக்கிறார்கள், ஆனால் இவரோ என்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி சீக்கிரமாய் கீழே இறங்கி வா என்று சொல்லுகிறார் என்று சொல்லி மிகவும் சந்தோஷத்தோடு கூட அவன் கீழே இறங்கி வந்தான். நாம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கும் போது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். சீக்கிரமாய் இறங்கி வந்து சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு அவர் அழைத்து கொண்டு போகிறான். அவனுக்கு ஆண்டவர் இயேசு மேல் அப்படி ஒரு இஷ்டம். சந்தோஷத்தோட மனமகிழ்ச்சியாய் அவரிடத்தில் அவன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கூட அவரை அழைத்து கொண்டு போகிறான். ஆனால் திடீரென்று இப்படியாக அங்கே உண்டாகிற அந்த சத்தத்தை அவன் கேட்டான். அங்கே நாம் வாசிக்கிறோம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அதை கண்ட யாவரும், ஒருத்தர் பாக்கி இல்லாம, அங்கு சுற்றி இருந்த அந்த திரளான ஜனக்கூட்டம், ஆண்டவரை பின்பற்றி வந்த அந்த திரளான ஜனக்கூட்டம் இருக்கிறதே, அந்த ஜனக்கூட்டத்தார் யாவரும், எல்லாரும், இவர் பாவியான இந்த மனுஷனிடத்தில் போய் தங்கும்படியாக போகிறாரே என்று சொல்லி முறுமுறுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். வாசிக்க, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். பாருங்க, பாவியான மனுஷன், எல்லாரும் அவனை பாவியான மனுஷன் தான் என்று அழைக்கிறார்கள். பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படியாக இவர் போனாரே என்று முறுமுறுக்கிறார்கள். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவரை சந்தோஷமாய் அழைத்து கொண்டு போய் கொண்டிருந்த சகேயு நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவனுடைய மகிழ்ச்சி நின்று போச்சு, அவனுடைய சந்தோஷம் நின்று போச்சு. நீ ஆண்டவரை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? நீ ஒரு பாவியான மனுஷன், நீ ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய். ஆனால் இதோ ஒரு சத்தம் உண்டாகிறது. யாவரும் சொல்லுகிறார்கள், இவர் எப்படி பாவியான மனுஷனிடத்தில் போய் தங்க முடியும் என்று சொல்லி கேட்கிறார்கள். பாவியான அந்த மனுஷன் நின்று விடுகிறான். அவனுக்கு உண்டாயிருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் நின்று போய் விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ள பாவம் இருந்தா, ஒரு இரத்தத்தால் கழுவி சுத்திரிக்கப்படாத காரியங்கள் இருந்தா, ஏதோ ஆண்டவரை சந்தோஷத்தோட கூட்டிட்டு போறது போல இருக்கும். ஆனா அது திடீரென்று நின்று போய்விடும். ஆண்டவருடைய வீட்டில் தங்க முடியாது என்ற இதோ சத்தம் தொனித்து கொண்டிருக்கிறது. ஒருவர் அல்ல, 2 பேர் அல்ல, 10 பேர் அல்ல, 50 பேர் அல்ல, திரளான ஜனக்கூட்டம் யாவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பாவியான மனுஷன் இவன், இவனிடத்தில் எப்படி இவர் போய் தங்க முடியும் என்று. இவன் நிற்கிறான். நின்று அவன் என்ன செய்தான்? வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த உடனே நின்றுட்டான். அவனுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் நின்று போச்சு. ஏன்னா அவன் ஒரு பாவியான மனுஷன். அந்த காரியத்தை அவன் சரிப்படுத்தாத வர
கர்த்தரை கூட்டிக் கொண்டு போக முடியாது. எல்லாருடைய சத்தமும் தொனித்துக் கொண்டிருக்கிறோம். பாவியான மனுஷன் இவரிடத்தில் தங்கும்படியாக போனார் என்கிற சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கும். ஆகினால் நிற்கிறான். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், அவர்கள் பாவியான மனுஷன் என்று என்னை அழைத்தது, எல்லாரும் என்னை அழைத்தது உண்மையான காரியம்தான். நான் பாவியான மனுஷன்தான். எத்தனையோ பேரிடத்தில் அநியாயமாய் நான் வரி வசூலித்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, இப்பொழுது நான் தீர்மானம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, அதை இப்பொழுது நான் ஒரு அறிக்கையாக நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, யாரிடத்திலேயாவது எதையாவது அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக திருப்ப செலுத்தி விடுகிறேன் ஆண்டவரே என்று அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, என்னுடைய சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுக்குள் உண்டான அந்த மனம் திரும்புதல், தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டு தன்னை தாழ்த்தி அவன் மனம் திரும்பின போது, இதோ கர்த்தர் இப்பொழுது என்ன சொல்கிறார்? இவனும் ஆபிரகாமின் குமாரரில் ஒருவனாக இருக்கிறானே. இதோ கர்த்தர் அவனோடு கூட தங்கும்படியாய் போனான். சந்தோஷத்தோடு கூட மன மகிழ்ச்சியோடு கூட அவரை அழைத்து கொண்டு போனான். ஆகினால் தான் நம்முடைய ஜீவியத்தில் பாவம் காணப்பட நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அறிந்தோ அறியாமலோ ஏதாவது குறைகுற்றங்கள் வந்தாலும் உடனுக்குடன் அதை ஒத்துக்கொண்டு தாழ்மையுள்ள இருதயத்தோடு கூட, உணர்வுள்ள இருதயத்தோடு கூட நாம் அதை மெய் மனஸ்தாபத்தோடு கூட அவரிடத்தில் அறிக்கை செய்யும் போது, ஆண்டவரே, நான் இப்படி தவறு செய்தேன் ஆண்டவரே, ஆனால் என்னை திருத்திக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, இந்தந்த காரியங்களை இப்படியாக நான் சரி செய்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று மெய் மனஸ்தாபத்தோடு கூட, அன்றைக்கு சகையு கர்த்தருக்கு முன்பாக சொன்னது போல நாம மெய் மனஸ்தாபத்தோடு கூட அறிக்கையிடும் போது, இதோ கர்த்தர் நம்மோடு கூட தங்கும்படியாக அவர் கடந்து வருவார். அது அந்த சந்தோஷம், அந்த மன மகிழ்ச்சி சகைக்கு அப்படி அது தொடர்ந்தது போல நமக்கும் கூட அந்த மன மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாயிருக்கும். நாம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தருவார். அதனால் ஒன்று கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தீர்மானித்துக் கொள்வோமாக. ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் மத்தியில் நீர் என்னில் சந்தோஷப்பட முடியாதபடி, நான் உமக்குள் மனமகிழ்ச்சியாக காணப்பட முடியாதபடி, உம்மைவிட்டு அகன்று போகாதபடி, இடையிலே பாவம் ஒரு நாளும் பிரவேசியாதபடி, அப்படி ஏதாவது தவறுகள் கடந்து வந்தாலும் உடனுக்குள்ளே அதை உணர்ந்து சுத்திகரித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே என்று நாம் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இரண்டாவதாக, கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய், கர்த்தரும் கூட நம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் நமக்கு விசுவாசம் அவசியம். அதனால் தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால், போதும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதனால் தான் விசுவாசம் உள்ளவராக இருந்தால்தான் கர்த்தரும் நம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும், நாமும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏனென்றால் விசுவாசத்தின் மூலமாகத்தான் கர்த்தரிடத்தில் எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கர்த்தரும் நாம் கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கும்போது நம்ம மேல் மனமகிழ்ச்சியாக இருப்பார். நாமும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது நாமும் அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆகினால் தான் ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்ப தேவன் நம்ம எப்படி நம்ம சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்ப முடியும்? விசுவாசத்தினால. அதனால் தான் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அப்படியே பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நாம் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேணும். கர்த்தர் மேல் விசுவாசம் என்று சொல்லும்போது அதில் பல அம்சங்கள் உண்டு. ஆனால் இந்த வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் சொல்லுகிற சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். விசுவாசம் நமக்குள்ளே காணப்படும் போது அந்த விசுவாசத்தினால நமக்குள்ள சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி நான் இப்பொழுது ரோமர் 15-13 வாசிக்க கேட்டோமே, அதற்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியாக நாம் அன்னாளை நாம் காணலாம். அன்னாளுக்கு ஒரு பெரிய துக்கம் இருந்தது.
அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அது நிமித்தம் அவருடைய கணவனாய் எல்கானா இன்னொரு பெண்ணை விவாகம் பண்ணி இருந்தான். அவளுடைய பெயர் பெனினாள் என்று சொல்லி பெயர். பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனாலும் தன்னுடைய புருஷன் எல்கானா தன்னுடைய மூத்த மனைவியாகிய அன்னாளிடத்தில் அதிக அன்பாய் இருக்கிறதை காணும்போது இவளுக்கு மிகவும் பொறாமையும் எரிச்சலும் உண்டாகும். ஆகினால் பலவிதமான இருதயத்தை குத்துகிற வார்த்தைகளை பேசி அன்னாளை வேதனைப்படுத்துவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்னாலும் என்ன செய்வாள்? சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்பொழுது எல்கானா அவளிடத்தில் வந்து ஆறுதலாக 10 குமாரரை பார்க்க நான் உனக்கு மேலல்லவா என்று சொல்லி அவளுடைய கண்ணீரை துடைத்து அவளை ஆறுதல் படுத்தும்படியாக பிரயாசப்படுவான். அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் உண்டானது போல இருக்கும். பிற்பாடும் அவள் துக்கப்பட்டு கொண்டுதான் இருப்பாள். ஆனால் ஒரு நாள் அவளுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் உண்டாயிற்று. தன்னுடைய தேவன் மேல் அவளுக்கு விசுவாசம் உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை தேவனுடைய வசனங்களை வாசித்தது நிமித்தம் அந்த விசுவாசம் அவளுக்கு உண்டாகி அவள் தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து சென்றிருக்கலாம். ஏனென்றால் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் எல்லா ஜாதியை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். எப்படி என்று சொன்னால், உங்களுக்குள்ளும் உங்களுடைய மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகியும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஜனங்களை பார்க்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். எப்படி என்றால், உங்களுக்குள்ளும் உங்களுடைய மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. உங்களுக்குள் மாத்திரமல்ல மலடு இல்லாமல் இருக்கிறது, நீங்கள் வளர்க்கிற மிருக ஜீவன்களுக்கு கூட மலடு இருக்காது. ஏனென்றால் நீங்கள் என்னுடைய ஜனம், என்னுடைய சொந்த ஜனம் என்று கர்த்தர் அங்கே வாக்கு பண்ணுகிறதை நாம் காண்கிறோம். இதுபோல பல வாக்கு தத்தங்கள் வேதத்தில் உண்டு. ஒருவேளை அன்னாளுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் ஒருவேளை நினைவுக்கு வந்திருக்கலாம், அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்திருக்கலாம். ஆகினால் தேவனுடைய சமூகத்தை நாடி தேடி போனாள். கர்த்தருடைய சமூகத்தில் அவள் தன் இருதயத்தை அப்படியே ஊற்றுகிறதை நாம் காண்கிறோம். ஆண்டவரே, அடியாளுடைய சிறுமையை நீ நோக்கி பாரும். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இந்த அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரே ஆனால் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணி அவள் கண்ணீரோடு கூட வெகு நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். அவள் வெகு நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் இப்பொழுது சத்தம் கேட்கப்படுகிறதில்லை, அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். அவளுக்கும் தன் இருதயத்தின் அடி ஆழத்தில் உணரக்கூடியதாக இருந்தது. கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தை கேட்டார். அந்த ஒரு விசுவாசம் அவளை பலப்படுத்தினது. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தரிடத்தில் நான் ஜெபித்திருக்கிறேன், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிற தேவன், அவர் நிச்சயமாய் நான் அவரை தேடி போய் என் இருதயத்தை ஊற்றி நான் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தருடைய ஜெபத்தை நிச்சயமாய் அவர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் நான் கேட்டது போல ஒரு ஆண்மகனை தருவார் என்கிற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே காணப்பட்டது. நம்முடைய ஆண்டவரும் கூட மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படியாக சொன்னார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசியுங்கள். அப்பொழுது தான் பண்ணின ஜெபம் ஒரு ஆண் பிள்ளை எனக்கு வேண்டும் என்று அவள் ஜெபித்திருக்கிறாள். ஆகையால் கர்த்தர் தன்னுடைய ஜெபத்துக்கு பதிலளிப்பார். நான் அவரிடத்தில் விசுவாசத்தோடு கூட கேட்டு இருக்கிறேன், என் இருதயத்தை அப்படியே அவருடைய சமூகத்தில் ஊற்றி இருக்கிறேன் என்று சொல்லி அவளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அவருடைய துக்கத்தை அவளை விட்டு அது நீக்கி போட்டது. ஆகையினால் தான் நான் வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும் போது, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நாம் விசுவாசித்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே அன்னாலை போல ஊற்றி விடும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இருக்கிறார், நிச்சயமாய் நமக்கு பதிலளிப்பார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு இடத்துல அவருடைய ஹஸ்பண்ட் டாக்டரு, அவங்க வந்து காலேஜில், அந்த சகோதரி காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் செய்வார்கள்.
நான் அவர்கள் வந்தபோது நான் கவனித்த 2 பேருமாக மாத்திரம்தான் எப்பொழுதும் வந்து போய் கொண்டிருப்பார்கள். நான் ஒருவேளை பிள்ளைகளை வீட்டில் விட்டு வந்திருக்கிறாளோ என்று சொல்லி நான் யோசித்தது உண்டு. ஆனால் ஒரு நாள் அவரிடத்தில் கேட்டேன், என் பிள்ளைகளை கொண்டு வரலையான்னு. அப்போ அந்த சிஸ்டர் அப்படியே கண் கலங்கிட்டாங்க. பாஸ்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 15-16 வருஷத்துக்கு மேலாகுது, ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லை பாஸ்டர். அது மாத்திரமல்ல, என்னுடைய சரீரத்தில் உள்ள அந்த நிலவரத்தின்படி எனக்கு குழந்தையே பிறக்காது பாஸ்டர். எனக்கு குழந்தைன்னு ஒன்று உண்டாச்சுன்னா அது ஒரு 30, 40, 50 அது உண்டாகும். பிற்பாடு அது அப்படியே அழிஞ்சு போயிடும் பாஸ்டர். இந்த வியாதி ஏதோ கொஞ்சம் பேருக்கு ஆங்காங்கே உண்டாயிருக்கும். இது எல்லாருக்கும் இந்த வியாதி காணப்படுகிறது இல்லை, ஆனால் எனக்கு இந்த வியாதி இருக்குது. அதனால் எனக்கு பிள்ளை பேரு என்கிறது அது சாத்தியக்கூறே இல்லை பாஸ்டர் என்று சொன்னாங்க. அப்போ நான் அவர்களை பார்த்து கேட்டேன், ஆண்டவர் ஏதாவது உங்களுக்கு, நான் இந்த உலகத்தில் ஏதாவது நான் குழந்தையை நான் உங்களுக்கு தருகிறதில்ல அப்படி ஏதாவது சொல்லி இருக்கிறாரா என்று கேட்டேன். இல்லை, அப்படிலாம் கர்த்தர் ஒன்றும் சொன்னதில்லை. அப்போ நான் சொன்னேன், தேவனுடைய வசனம் பிள்ளைகள் கர்த்தரால் அருளப்படுகிற சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார், அல்லேலுயா என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 66:9 எடுத்து வாசிக்கும் போது, பெறச் செய்கிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பல வசனங்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய வசனத்தின் பார்க்கும்போது, நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறீர்கள், நாளைக்கு நீங்கள் வயதாகும்போது உங்களை தாங்கி எடுக்க சுமக்க உங்களுக்கு பிள்ளைகள் வேணும். அப்பொழுது அவர்கள் வளர்ந்து ஒரு வாலிப வயதில் காணப்பட்டு கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் ஒரு தேவனுடைய ஒழுங்காக இருக்கிறது. ஆகையினால கர்த்தர் இதை குறித்து மாறாக உங்களுக்கு ஏதேனும் காரியங்கள் சொல்லிராவிட்டால் நீங்கள் தேவனுடைய வசனத்தை விசுவாசிங்க, இந்த வசனத்தை விசுவாசிங்க என்று சொல்லி நான் அவளுக்கு சொல்லியிருந்தேன். சில காரியங்களையும் அந்த விசுவாசத்தை ஒன்று கூட அதை கட்டி எழுப்பும்படியாய் சில ஆலோசனைகளும் கூட சொல்லிக் கொடுத்தேன். அந்த சகோதரனும் நன்றாக ஒரு விசுவாசம் உள்ளவர்கள். இந்த தேவனுடைய வசனத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாச்சு, அவளுக்கு ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் உண்டாயிற்று. கர்த்தர் கிருபையாய் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த குழந்தை ஒரு 3 வயசு இருக்கு, 3 வயசு 4 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 3 வயசு இருக்கு. அந்த குழந்தையை கொண்டு அவர் ட்ரான்டரை வந்திருந்த போது இங்கே நாகர்கோயிலுக்கு என்னிடத்தையும் கொண்டு வந்து காமிச்சாங்க பாஸ்டர். அந்த குழந்தைய அந்த நாட்களில் நான் தான் பிரதிஷ்டம் பண்ணக்கூடியதாக இருந்தது கர்த்தருடைய கிருபையினால். இன்றைக்கு அந்த பிள்ளை கொஞ்சம் நல்ல பெருசாகும். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது கொஞ்சம் கூட சும்மா இருக்கிறதில்ல, அங்கங்கே ஓடுது. அப்போ அந்த சிஸ்டர், பாஸ்டர் வீட்டில் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கிறது இல்லை பாஸ்டர். இந்த வீட்டில் எந்த பொருளை வச்சாலும் அந்தந்த இடத்துல அப்படியே இருக்கும். இது பார்த்தா வீட்டு பூரா அங்கே அதை இதை என்ன அதை பென்சிலை வச்சு அங்கே கிழிச்சு வச்சுருக்கா, அங்கே சுவரெல்லாம் பார்த்தா எல்லாம் அந்த பேனாவை கொண்டும் அதை கொண்டும் இதை கொண்டும் எழுதி வச்சிருக்கா பாஸ்டர், எதுவும் வச்ச இடத்துல இருக்கிறது இல்லை பாஸ்டர் அப்படின்னா. சரி, அப்படின்னா உங்களுக்கு பிள்ளை வேண்டாம். ஐயோ பாஸ்டர், இதுதான் சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். வீடு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கிறதுலாம் சந்தோஷமே இல்லை பாஸ்டர். அது அங்கே புதுசாக அங்கே கடந்து இங்கே கடந்து அப்படிலாம் இருக்கிறதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு பையனுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நம்மை சிருஷ்டித்தவர் அவர், அவரால் செய்யக்கூடாத முடியாத காரியம் ஒன்று உண்டு. ஆனால் கர்த்தர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அன்னால் விசுவாசித்தால் கர்த்தர் ஒரு சாமுவேலை தந்தது மாத்திரமல்ல, பிற்பாடு இன்னும் 3 குமாரரையும் 2 குமாரத்தையும் தந்ததாக நாம் வாசிக்கிறோம். நாம் அவரில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய், அவரும் நம்மில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் அவருடைய இரத்தத்தால் எப்பொழுதும் கழுவி சுத்திகரிக்கப்பட்டுக் கொள்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்தினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார், நிச்சயமாய் பதிலளிப்பார் என்கிற விசுவாசம் மாத்திரமல்ல, கர்த்தரால் கூடாத காரியம் இல்லை, அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அதிகாரமுடையவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதத்திலே நாம் 100க்கு அதிபதி குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் மிகவும் வியாதிப்பட்டு இப்போ மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அவன் இஸ்ரவேல் மூப்பிடத்தில் சொல்லி அனுப்புகிறான், தனக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசும்படியாக.
மூப்பரிலிருந்து சொல்லுகிறார்கள், நீ தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான், நமக்கென்று ஒரு தேவாலயத்தை கூட அவன் கட்டி கொடுத்தான் என்றெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து பேசுகிறார்கள். ஆண்டவரும் அவனுடைய வீட்டிற்கு போக முடியாது, ஏதோ எழும்பி புறப்படுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் திரும்பவும் சொல்லி அனுப்புகிறான், அவர் என்னுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நானும் அவருக்கு முன்பாக நிற்கவும் என்னை பாத்திரனாக நான் எண்ணுகிறதில்லை. ஆனால் ஒரு காரியம் அவரிடத்தில் சொல்லுங்க, அவருடைய வார்த்தைக்கு வல்லமையும் அதிகாரம் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய ஊழியக்காரன் சொஸ்தமாவான், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். எனக்கு கீழான, நான் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தாலும் கூட எனக்கு கீழான போர்ச்சவர்கள் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், இதை செய்ய என்றால் அவன் செய்கிறான். அதே போல இவரும் கூட வல்லமையும் அதிகாரம் உடையவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இங்கே வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, என்னுடைய வேலைக்காரன் கை வைக்க வேண்டும் என்பது கூட அவசியம் இல்லை. அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்படிப்பட்ட வல்லமையும் அதிகாரமுடையவர் அவர் என்று அவன் விசுவாசித்ததை அவன் சொல்லி அனுப்பினான். இதை கேட்டபோது ஆண்டவர் தனக்கு பின்னாக வந்து கொண்டிருந்த அந்த திரளான ஜனக்கூட்டத்தை திரும்பி பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் காணவில்லை என்று ஆச்சரியப்பட்டு சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். அதுபோல கர்த்தர் நம்மை குறித்து ஆச்சரியப்படணும். கர்த்தருடைய வல்லமை வல்லமையை விசுவாசிக்கணும், அவருடைய அதிகாரத்தை விசுவாசிக்கணும். சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். நோக்கி பார்க்கும்போது எந்த விதத்தில் நம்பிக்கைக்கு ஏதுவில்லாததாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசித்தார். தன்னுடைய சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான், சாராளுடைய கற்பமும் செத்து போனதை எண்ணாதிருந்தான். கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை நடப்பித்தார். கர்த்தர் விரும்புகிறார், நானும் நீங்களும் அவருடைய வல்லமையும் அதிகாரத்தையும் 100% விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருமுறை 2 குருடர்கள் அவரிடத்தில் சுகத்துக்காக வந்தபோது கர்த்தர் அவர்களை பார்த்து இப்படித்தான் கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டார். உடனே அவர்கள் இருவரும், ஆமாண்டவரே, உமக்கு இதை செய்ய வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்னபோது, உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொன்னார். அவர் இருவரும் பார்வையை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் மேல் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை அதிகமாய் சரீரத்தில் நாம் வியாதிப்பட்டவர்களாக இருக்கலாம், பல மாதங்களாக வருடங்களாக அது தொடர்ந்து கொண்டிருக்கலாம். இனி இதிலிருந்து எந்த விதமான நீக்கு போக்கும் இல்லை, இப்படி இருந்து நாம் மரித்து போய்விட போகிறோம் என்கிற எண்ணம் உனக்குள்ளே ஒருவேளை இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல் நாம் விசுவாசம் வைத்திருப்போமே ஆனால், சர்வ அதிகாரத்தையும் உடையவரான நம்முடைய தேவன் மேல் நாம் விசுவாசம் வைத்திருப்போமே ஆனால், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே தாங்கிக் கொண்டிருக்கிறவர் என்னுடைய பரம தகப்பனாக இருக்கிறார், அவர் என்னை சுகப்படுத்த வல்லவர் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால், நாம் அந்த விசுவாசத்தை அறிக்கையிட வேணும். அன்றைக்கு அந்த 100க்கு அதிபதி அறிக்கையிட்டது போல, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னது போல. எந்த வசனம் அது? லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க, 8லிருந்து வாசிங்க. 7, 8, 9. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் இப்படி சொன்னாரு. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் என்ன செய்தான்? சொஸ்தமானான், சுகமானான். நீங்களும் நானும் ஆண்டவருடைய அந்த வல்லமை அதிகாரத்தை விசுவாசிக்கணும். ஒரு நம்மை நோக்கி பார்க்கும்போது நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு நிலவரம் காணப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை செய்ய வேணும். அவருடைய வல்லமையை நாம் விசுவாசிக்க வேணும். அவர் என்னை சுகப்படுத்த வல்லமையுள்ளவர், அதிகாரம் உடையவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும்.
உதாரணமாக வேதத்திலே நாம் பர்திமை என்கிற அந்த குருடனை குறித்து நாம் வாசிக்கும்போது அவனுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது. ஆண்டவரை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான். அவன் எப்பொழுதுமே யாரிடத்திலும் எதையும் விசாரிக்கக்கூடிய ஒரு சுபாவமுடையவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் அந்த சம்பவம் நடந்த இடத்தை நாம் வாசிக்கும் போது விளங்கிக் கொள்கிறோம். ஏனென்றால் திரளான ஜனக்கூட்டம் போகிறதை, அந்த சத்தத்தை, இரைச்சலை கேட்டவுடன் காரியம் என்ன என்று சொல்லி அவன் விசாரிக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். இதுபோல் அவன் விசாரித்திருப்பான். அப்பொழுது அவனிடத்தில் சொல்லியிருப்பார்கள், இயேசு என்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் பெரிய தீர்க்கதரிசி என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அவரிடத்தில் போகிற எல்லாரும் சுகமாகிறார்கள். குருடர் பார்வைகளை பெறுகிறார்கள், செவிடருடைய காதுகள் திறக்கப்படுகிறது, முடவர் எழும்பி நடக்கிறார்கள், மரித்தோரையும் கூட உயிரோடு கூட எழுப்புகிறார் என்று இப்படியெல்லாம் காரியங்களை கேட்டபோது இவனுடைய இருதயம் அதிகமாக அது தொடப்பட்டது. அப்பொழுது அவன் தனக்குள்ளே தீர்மானித்திருந்தான், அவர் இந்த வழியாக வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை நான் விடமாட்டேன். அவரிடத்தில் போன ஒருவராவது வெறுமையாக திரும்பி வந்ததில்லை. நானும் கூட அவரை தேடப் போகிறேன். என்னிடத்தில் இந்த பக்கமாய் கடந்து வரும்போது நான் அவரை விடப்போகிறதில்லை. தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் ஆகியால் நிச்சயமாய் அவர் இந்த பகுதியாக வரும்போது நான் அவரிடத்தில் என்னுடைய தேவையை சொல்லுவேன் என்று தீர்மானித்திருந்தான். இப்பொழுது திடீரென்று திரளான ஜனக்கூட்டத்தின் சத்தம் கேட்டவுடனே இன்னவென்று விசாரித்த போது இதோ இயேசு இந்த வழியாகத்தான் செல்கிறார் என்று சொன்ன உடனே அவன் சத்தத்தை உயர்த்த ஆரம்பித்தான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி இப்படியாக கூப்பிட்டான். அந்த குருடனுக்கு ஆண்டவர் இந்த பக்கம் நிற்கிறாரா அந்த பக்கம் நடக்கிறாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. ஜனக்கூட்டத்தினுடைய அந்த இரைச்சலை கேட்கிறான், திரளான ஜனக்கூட்டம். ஆனால் இவன் தன்னுடைய சத்தத்தை உயர்த்துகிறான். நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் சத்தம் போட்டுருமா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன்னா அவன் குருடன். எல்லா பகுதியிலும் சத்தம். என்றால் தனக்கு கிடைத்த இந்த சான்ஸை மிஸ் பண்ண அவன் தயாராக இல்லை. தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் ஆகையால் நான் அவரை தேடுகிறேன், எனக்கு பலன் நிச்சயமாய் தருவார். ஆகையினால் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். உடனே பக்கத்துல தான் அதட்டுறாங்க, என்னப்பா நீ அவர் அங்க தூரமா நின்றுகிட்டு இருக்கிற, அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி கத்துற, அந்த பக்கம் திரும்பி கத்துற, அந்த பக்கம் திரும்பி கத்துற, கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஆனா அவன் அமைதியா இருக்கல. தன்னுடைய தேவை இன்னதென்று அவனுக்கு தெரியும். இப்பொழுது நான் தேடினால் நிச்சயமாய் அவர் எனக்கு தென்படுவார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவருடைய இரக்கத்தை குறித்து அவன் கேட்டிருந்தான். ஆகினால் தான் இன்னும் பின்னும் சத்தத்தை அதிகமாக உயர்த்தினவனாய் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். இதோ ஆண்டவர் நின்றார். அவனை தம்மிடமாய் அழைத்து கொண்டு வரும்படியாக சொன்னார். இது அவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். அவன் குருடன் என்று பார்க்கும்போதே தெரிகிறது. ஆனாலும் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். ஆண்டவரே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கர்த்தர் சொன்னார். அவன் பார்வை அடைந்தவனாய் அவருக்கு பின்னாக பின்பற்றி அவன் கடந்து போனதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நீ தேடுகிறாய், ஆனால் பலன் அளிக்கிறவர் என்கிற விசுவாசம் உனக்குள்ளே பூர்ணமாய் வருகிறதில்லை. ஜெபிக்கிறாய், ஜெபித்த காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த விசுவாசம் அது பூர்ணமாய் உண்டாகிறதில்லை. சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைன்குற கடலின் அலைக்கொப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயிலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறதே. ஆகையால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் மேல் நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய், அவரு நம்ம மேல் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படி அந்த விசுவாசம் அவசியம். அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்கிற விசுவாசம், அவருடைய வல்லமை அதிகாரத்தின் மேல் விசுவாசம். அது மாத்திரமல்ல, நாம் எவைகளெல்லாம் அவரிடத்தில் கேட்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற விசுவாசம். இப்படியாக நமக்கு அவர் மேல் விசுவாசம் இருக்கும்போது அந்த விசுவாசத்தை கர்த்தர் காணும்போது நம்மேல் பிரியமாகிறார். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தின் மூலமாக நமக்குள்ளும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், நம்முடைய ஆண்டவர் மேல் ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறது. ஆகினால் தான் அந்த விசுவாசம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஒன்று கூட இந்த வேளையில் நாம் நம்மை குறித்து நிதானிப்போமாக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்மை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை என்னை நேசித்தவராய் தேவன் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து அவதரித்தாரே. உனக்காக எனக்காக நம்முடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாய் தன்னை அந்த கல்வாரியில் ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்தில் உண்டாயிருந்த அந்த காயங்கள் அவைகள் தழும்புகளாய் மாற அந்த தழும்புகளால் நாம் குணமானோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கல்வாரியிலே நம்முடைய பாவத்துக்கும் நம்முடைய வியாதிகளுக்கும் நம்முடைய சாபங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கி வைத்திருக்கிறாரே.
ஆனால் அவைகளை எந்த அளவுக்கு நானும் நீங்களும் விசுவாசிக்கிறோம். உன்னுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தை தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன். உண்டாக கடவுது என்று சொன்னபோது ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலம் உண்டாயிற்று என்பதை நாம் நினைவுறுவோமாக. உன்னுடைய சரீரத்தை நோக்கி பார்த்து நீ அதிரியப்படாதே, சோர்ந்து போகாதே. உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை நோக்கி பார்த்து அடுத்து என்ன நடக்கும் என்கிற கேள்விக்குறியோடு கூட அதிரியத்தோடு கூட நீ காணப்படாதே. அந்த அந்தகாரம் இருள் சூழ்ந்திருக்கிற அந்த நிலவரத்தை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் சொன்னால் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். எல்லாம் அந்த சாபத்தின் இருள், அந்த அந்தகாரத்தின் இருள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி போகக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீ விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்து அவரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்படியானால் தன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் உனக்கு தர முடியும். இதோ கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் கிருபை இரக்கமுள்ளவராய் தயவுள்ளவராய் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை தெளிவாக நான் உணர்கிறேன். கர்த்தர் உனக்காக கிரியை செய்யும்படியாய் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நாளைக்கல்ல இன்று இரவு இப்பொழுதே ஆண்டவர் சந்திக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர்